ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஒரு அகலமான பாத்திரத்தில் 600 கிராம் அளவு சர்க்கரை, 600 ml தண்ணி சேர்த்து 2லேருந்து 3 ஏலக்காய் சேர்த்துட்டு 5லேருந்து 10 நிமிஷம் ஸ்டவ்வில் நமக்கு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும் சர்க்கரை பாகு. சர்க்கரை பாகு நமக்கு பிசுபிசுப்பாக இருந்தால் போதும். ஒரு பாக்கெட் அளவு குலோப் ஜாமுனுக்கு நான் 1/4 டம்ளர் அளவு பால் சேர்த்துருக்கிறேன். மெதுவாக அழுத்தம் கொடுக்காமல் பிசைஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா, ஆயில் வந்து நமக்கு எப்பயுமே வந்து மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு உள்ள வரைக்கும் நல்லா குலோப் ஜாமுனோட உருண்டைகள் வந்து நமக்கு நல்லா வெந்து வரும். பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற சர்க்கரை பாகு கூட வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நமக்கு ஒரு 30லேருந்து 45 நிமிடம் வரைக்கும் நல்லா ஊறணும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குலோப் ஜாமுன். கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.